நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சிக்காக புதிய முகத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். இன்றைக்கு துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நான் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறேன். தோழர்களே, இந்த தலைப்பு என்ன? எப்போதும் ஒரு தலைப்பு. இன்று வித்தியாசமான ஒரு தலைப்போடு உங்களை நான் கதைக்கப் போகிறேன். உங்களோடு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய கட்சி அறிவித்தார். புரட்சி தாய் சின்னம்மா. பல காலமாக சசிகலா அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார் என்றெல்லாம் யூகங்களுக்கு இன்றைக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ரொம்ப இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போதே உண்மையான அதிமுக தொண்டர்களிடத்திலே மகிழ்ச்சி இருந்ததை நாம் அவதானிக்க முடிந்தது. எப்போதும் ஜனநாயகத்தில் ஒரு விவகாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். களம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியமும் மேன்மையும் அவனுக்கான ஒரு உரிமைக்கான களம். வெற்றி பெற்றார் தோல்வி அடைந்தார் என்பது இரண்டாம் நிலைதான். அதை வைத்து நாம் இந்த களத்தை எல்லாம் அடையாளப்படுத்திவிடக் கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்படுத்த போகிற மாபெரும் தாக்கம் என்ன? இது பலருக்கு கேள்வியாக உண்டு. சிலர் தாக்கத்தை ஏற்படுத்துவார்களோ, சிலருக்கு இது பரிகாசம், சிலருக்கு இது பயம், சிலருக்கு இதில் யூக பூடகமான கருத்துக்கள். பொதுவாக அப்படித்தான். நமக்கு தேவை என்றால் நாம் ஒரு யூகத்தில் இருக்க முடியாது. ஆனால் மக்களின் பார்வை அப்படித்தான் இருக்கிறது. உண்மையிலே நாம் அதைத்தான் சொல்கிறோம். எது நடக்காது என்று நினைத்தார்களோ அது நடக்கும். இந்த உலகத்தில் கடந்த பல தசாப்தங்களாக வேதங்களும் அப்படித்தான் சொல்கிறது. பலர் கண்களுக்கு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் இதன் முடிவுகளோ மிக நன்மையை கருதியே அடையும். இதில் ரொம்ப முக்கியம், நம்ம பேசுகிறதுக்கு நம்முடைய மூத்த ஆளுமைகள் இருக்கிறாங்க. அதில் ஒற்றுமையை பாருங்கள். அடிக்கடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் 10 வருஷமாக. அதில் திருமதி சசிகலா அவர்கள் இப்பொழுது கையிலே காட்டி கொண்டிருக்கிறார் தென்னந்தோப்பு. நான் தனிமரமாக வரவில்லை, தோப்போடு இருக்கிறேன். எப்போதும் உங்களோடு இருப்பது தான் இந்த சசிகலாவாகிய எனது வாழ்நாள் விருப்பமெல்லாம். என் காலமெல்லாம் நான் உங்களோடு தான் இருப்பேன். இதுதான் அவருடைய சொற்றொடர்கள். புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். தீய சக்தி திமுக மக்களை கசக்கி பிழிந்து வருகிறது. அதிலிருந்து மக்கள் விடுதலை. இது ஒரு சங்கநாத முழக்கம். ஒவ்வொரு அதிமுகவினருடைய அடிச்சுவட்டில், அடி பாதத்தில், அடி வயிற்றிலே ஏற்படுகிற இந்த முழக்கம் உண்மையான அதிமுகவினருக்கு அது மாறாது. ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம். நம்ம பேசுறதுக்கு நம்முடைய அதிமுகவின் ஆரம்பகால வரலாற்றிலிருந்து இதுவரை நம்மோடு கதைத்து கொண்டிருக்கிற எங்கள் கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா துரைக்கண்ணா. எப்போதும் குமரி எல்லையிலிருந்து எங்களோடு பேசுவார். ஆனால் இப்பொழுதும் அவர் பேச போகிறார். ஐயா ராமன், சர்வதேச பொருளாதார நிபுணர், வங்கித்துறை ஆளுமை, பொது ஊடக ஆர்வலர், கண்ணியத்துக்குரிய நண்பர் திரு ரவிசங்கர் ஐயா. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இதுக்கு மேலே நம்ம பேசுகிற கொண்டு நீங்களே பேசுங்க. இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் புதிதாக அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அறிவித்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு தொண்டர், அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்கிற ஒரு தொண்டர் பதிவு செய்து வைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று ஒரு மாபெரும் இயக்கமாக அதை கட்டி எழுப்பி தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்து அதன் நீட்சியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு 30-38 ஆண்டுகளாக அந்த கட்சியை வளர்ச்சி பாதையில், வெற்றி பாதையில் கொண்டு செல்லினாரோ அதனுடைய நீட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா, இந்த 3 பேரும் திராவிட தலைவர்களின் வழியில் நான் பயணிக்க இருக்கிறேன் என்கிற அறிவிப்போடு களத்திற்கு வந்திருக்கிறார். இவருக்கு என்ன அரசியல் பயிற்சி இருக்கிறது என்பது பலருக்குமே தெரியும். குறிப்பாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து கொண்டிருக்கிற
அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும். தொண்டர்களுக்கு மேலோட்டமாக தெரிந்தாலும் கட்சியின் முன்னணியினர், மாநில மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் பலருக்குமே இவர் யாரிடம் பயிற்சி பெற்றவர் என்பது தெரியும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து அவர் அந்த அரசியல் பாடத்தை படித்திருக்கிறார் என்பது நாம் எல்லோருமே அறிவோம். பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலுமே அது தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சி கலைஞரின்ற வேளையில் தொண்டர்களெல்லாம் இனி யார் என்கிற கேள்வியோடு இருந்தபோது தலைவர் வழியில் நான் இருக்கிறேன் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அரவணைத்து கட்சியை வழிநடத்துவதற்காக வந்தார். அவருக்கு எதிராக மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருடைய மனைவி அம்மா ஜானகி அம்மையாரை களத்தில் இறக்கி ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அது ஒரு தேர்தலோடு முடிந்துவிட்டது. அதன் பிறகு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து சென்றார். அப்படி அவர் வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு அவரோடு உறுதுணையாக இருந்து பணியாற்றியவர், அவருடைய உயிர் தோழியாக உற்ற சகோதரியாக இருந்தவர் திருமதி வி.கே. சசிகலா என்பது எல்லோருமே அறிந்த ஒன்றுதான். பல பதிவுகளில் இதே அரங்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் உடனிருந்து பயணித்தவன் என்ற காரணத்தால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், தரவுகளோடு சொல்ல முடியும். 1989 அந்த முதல் தேர்தல் பட்டியல் தயாரிப்பிலே இவர்களும் மரியாதைக்குரிய மறைந்த எம் நடராஜன் அவர்களும் எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள் என்பதை நான் அறிவேன். அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்த விதமும் நான் அறிவேன். அதைத் தொடர்ந்து பல தேர்தல்கள் 91, 96, 97, 98, 2001, 2006 இப்படி எல்லா தேர்தல்களிலுமே இந்த வேட்பாளர்கள் தேர்வு, வேட்பாளர்களை நேர்காணல் நடத்துவது, இதை தாண்டி அரசியல் இயக்கங்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது, அதை இறுதி செய்வது என்பதிலெல்லாம் இவருடைய பங்களிப்பு இருந்தது என்பதை கட்சியின் முன்னணியினர் பலரும் அறிவார்கள். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய கூட்டணி கட்சியாக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொதுவுடைமை கட்சி, விசிக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்குமே, கட்சியின் தலைவர்களுக்குமே தெரியும் இவருடைய பங்களிப்பு என்ன என்று. இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா 1989, 96, 98 இந்த 3 காலகட்டங்களில் எனக்கு அரசியலே வேண்டாம், என் உடல்நிலை சரியில்லை என்று மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முடிவெடுத்து அறிவித்து அவர் சென்ற சூழலில் அவரை சமாதானப்படுத்தி, நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியம், இந்த கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் காப்பாற்றுவேன் என்று கொடுத்த சத்தியம் என்ன ஆவது? நீங்கள் அரசியல் பயணிக்க வேண்டும், உங்களை நம்பி வந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி மீண்டும் புரட்சித் தலைவருடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி தான் அந்த 89, 96 காலகட்டங்களில் சமாதானப்படுத்தி அவரை மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்வதற்கு, தலைமையேற்று வழிநடத்துவதற்கு துணை நின்றவர் திருமதி வி.கே. சசிகலா என்பதும் கட்சியில் இருக்கிற பலருக்குமே தெரியும். இதில் குறிப்பாக 1998ஆம் ஆண்டு அவர் அரசியலிருந்து விலகுவதாக முடிவெடுத்த பொழுது, நான் 96 பெரும் தோல்வியை சந்தித்து கட்சி ஒரு பின்னடைவில் இருக்கிற போது நான் வெளியேறினால் இந்த சமுதாயமும் கட்சியினரும் புரட்சித் தலைவர் தொண்டர்களும் என்னை மன்னிக்க மாட்டார்கள் என்பதற்காக போராடி 98 இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். இனி கட்சியை தலைவர்கள் வழிநடத்தட்டும், என்னால் முடியாது என்று ஒரு பெரும் பத்திரிகையாளர்களை சந்தித்து அன்று அறிவித்த நிலையில் ஒரு மூத்த பத்திரிகையாளர், தினமலர் தலைமை நிருபராக இருந்த நூருல்லா தான் கேட்டார், ஏற்கனவே 2 முறை நீங்கள் ராஜினாமா செய்து வெளியேறுகிறேன் அரசியலிருந்து என்று தெரிவித்த போது கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தொடர்ந்து பதவியிலிருந்து கட்சியை வழிநடத்தீர்கள். இப்போது அப்படி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தால், வலியுறுத்தினால் நீங்கள் மீண்டும் கட்சி பொறுப்பேற்று நடத்துவீர்களா என்று கேட்டபொழுது அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார், நோ ரீகன்சிடர் மை டெசிஷன், இட் இஸ் ஃபைனல். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் இப்போவே கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில்
அன்றைய தினம் மாலை 6:30க்கு தான் செய்தியாளர் சந்திப்பு முடியுது. உடனடியாக அன்று திருத்துறைப்பூண்டியில் இருந்த திருமதி சசிகலா அவர்களுக்கு கட்சியின் நிர்வாகிகள் எஸ்டிஎஸ் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் மூலமாக இந்த தகவல் தெரிந்தவுடனே கட்சியின் தலைமை கழகத்தில் இருந்த நிர்வாகிகள் ஓடோடி வருகிறார்கள். அன்றைய தினம் இருந்த முத்துசாமி, ராகவானந்தம் போன்றவர்களெல்லாம் வருகிற பொழுது அந்த போயஸ் கார்டனில் இருந்த காவலாளி அம்மா கிளம்பிவிட்டார், இங்கு இல்லை என்று தெரிவித்து அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இந்த தகவல் தெரிந்து இரவோடு இரவாக பயணித்து அதிகாலை 5 மணிக்கு திருமதி வி.கே. சசிகலா போயஸ் கார்டனுக்கு வருகிறார். இரவு முழுவதும் அன்றைக்கு வட சென்னையிலே இருந்த மதுசூதனன், தென் சென்னையில் இருந்த ஏ.வி. கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் போயஸ் கார்டனுடைய வாசலில் இரவெல்லாம் படுத்து கிடந்த அம்மா கட்சியை தொடர வேண்டும் என்று 1-2 பேர் தீக்குளிக்க கூட முயற்சித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழலில் மறுபடியும் காலையில் அதிகாலையில் நிர்வாகிகள் வருகிற பொழுது அவர்களுக்கு கதவு திறக்கவில்லை. சரியாக ஒரு 5:10 மணிக்கு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் காரிலே வந்த பொழுது போயஸ் கார்டனுடைய கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளே சென்றார். கிட்டத்தட்ட 10 மணி வரை, ஏறத்தாழ 5 மணி நேரத்திற்கு மேலாக செல்வி ஜெயலலிதா அவர்களை சமாதானப்படுத்தி 5 மணிக்கு மேல் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளை காலை 10 மணிக்கு வர சொல்லி, அன்றைய தினம் அந்த போயஸ் கார்டனுடைய சுவர் ஒரு 6 அடி உயரம்தான் இருக்கும். அதில் ஒரு மெக்காஃபோன் வச்சு எஸ்.சி. சோமசுந்தரம் அவர்கள் அறிவித்தார். இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. தலைமை கழகத்தில் இருந்து ஒரு டிடிபி ஆப்ரேட்டரை வரவழைச்சு பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆட்சியில் தொடர வேண்டும், நீங்கள் கட்சியில் தொடர வேண்டும், நீங்கள் தான் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று இங்கேயே கூட தீக்குளிக்க கூட பல தொண்டர்கள் முயற்சித்ததால் என்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றி நான் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறேன் என்று செல்வி ஜெயலலிதாவுடைய அறிவிப்பை அன்றைய தினம் திரு எஸ்.சி. சோமசுந்தரம் அவர்கள் அறிவித்தார். அந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்ததில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்குத்தான் முழுமையான, ஏன்னா யாருமே அங்கே போகலை. எனவே இவருக்குள்ள அந்த பயிற்சி என்பது இந்த புதிய அரசியல் இயக்கத்தையும் ஒரு சரியான திசை வழியில் கொண்டு செல்வார் என்பது என்னுடைய முதற்கட்ட கருத்தாக பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை ஆன்மீகத்திலும் இருக்குது, அரசியலும் இருக்குது. எல்லா துறையிலும் பயணிக்கக்கூடிய விளையாட்டு துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் நீச்சல் வீரன் நீச்சலுக்கு இலக்கில் இருப்பான், கபடி வீரன் கபடி இலக்கில் இருப்பான், அரசியல் துறையில் இருக்கணும் அரசியல் சாதிக்க வேண்டியிருப்பான். அது மாதிரி அரசு துறையில் உயர் பதவி இருக்கக்கூடியவன் அது சிறு வயதிலேயே ஒரு ஊக்கமும் ஆக்கமும் இருந்தால்தான் எல்லாத்துக்கும் ஏம் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மனிதன் கோயிலுக்கு போகிறான். எதுக்கு போகிறான்? மனிதனுக்கு பிரச்சனை உண்டு இல்லாவிட்டால் கோயிலுக்கு எதுக்கு அர்ச்சனை? அதே போல் கோயிலுக்கு போகும்போது கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்வார், சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் அது. அந்த பாடல் வரிகள் என்னென்னா, பாளைய தம்மா இருப்பதை மறந்து பாவிகள் எல்லாம் ஆடுகின்ற அந்த வரிகள் ஃபுல்லாக இன்றைக்குள்ள அரசியலுக்கும் அந்த வரிகள் பொருந்துருக்கா நான் சொல்கிறேன். பாளைய தம்மா இருப்பதை மறந்து பாவிகள் எல்லாம் ஆடுகின்றார், பட்ட பகலில் கண்களை இழந்து பாதையை மாற்றி ஓடுகின்றார், தவறு நடந்தால் பாளையத்தம்மா சக்தியை அங்கே காட்டுகின்றார், தர்மம் வெல்லும் என்பதை சொல்லி தாயின் பெருமையை நாட்டுகின்றார், ஆலயம் என்றால் ஆலயம் அதுதான் பெரிய பாளையம், காலம் வழங்கும் துன்பத்தை எல்லாம் கனவாய் மாற்றும் ஆலயம், காலம் வழங்கும் துன்பத்தை எல்லாம் கனவாய் மாற்றும் ஆலயம். இது ஆன்மீகவாதிக்கு மக்களுக்கான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏன் சொல்கின்றேன் என்றால், இன்று அனைத்து இந்தியா புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் திமுகவை எதிர்த்து மக்களை காக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இலக்காக, நம்பிக்கை விளக்காக, தமிழகத்தின் மக்களுக்கு ஒளி விளக்காக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மாக வந்தார். இன்று திராவிட இயக்கத்தில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அடுத்தபடியாக 4ஆம் வாரிசாக தியாகத்தலைவி சின்னம்மா என்று கொண்டு உருவாக்கி கொண்டு இந்த கட்சியின் ஒரு புதிய உத்வேகத்தை எழுப்பியுள்ளார் என்றால் அவருடைய சுயநலனுக்காக அல்ல, அவருடைய சொந்த விருப்பத்துக்காக அல்ல, தமிழக மக்களின் லட்ச தொண்டர்களுடைய வேண்டுகோளும்
தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் மக்களை காத்து ரசிக்க வேண்டும் என்ற ஒரே இலக்கை நோக்கி தான் அவர் இந்த இயக்கம் ஆரம்பித்தால் அவர் எங்கேயாவது இன்னைக்கு பாருங்க, இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த தீய சக்தி திமுகவிலும் ஆட்சியிலிருந்து மக்களை காக்க வேண்டும். இன்னைக்கு இந்த அதிமுக என்ற நிலைமையை அந்த அந்த பிராண்டை பயன்படுத்த தலைவர்களே அதை பற்றி சொல்றதே கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் கண்ட வழியில், ஜெயலலிதா அம்மா தந்த வழியில் நான் நல்லாட்சி அமைப்பேன், இந்த இயக்கம் தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். ஆகவே தனிமரம் தோப்பாகாது போல் கூட்டு இது பெரிய தென்னந்தோப்பாக இருக்கின்றதா இந்த சின்னத்தையும் நான் அதில் வைத்துள்ளேன், தென்னந்தோப்பு என்ற சின்னம் வைத்துள்ளேன். ஆகவே மக்கள் எங்களுக்கு ஆதரவு உள்ளார்கள். காரணம் என்னவென்றால் அதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் ஓபிஎஸ் அவர்கள். இன்றைக்கி அவர் திமுகவில் போயிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா சார், அழகாக ஒரு பிரச்சாரத்துக்கு செட்டிங் கொடுத்து தென் மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ திமுக சார்பில் நீங்கள் பார்த்தீங்களா, அவர்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வர கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் அதிமுக என்ற பிராண்டில் சென்று முதலமைச்சராக இருந்து பதவி சுகங்களை அனுபவித்தவர். அவரிடம் நீங்கள் தென் மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் செய்யணும் என்று திமுக தலைமை உத்தரவிட்டதால் இன்று முதல் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது ஏற்கனவே இந்த அழகிரிக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்களே தென்மண்டல தலைவர், அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவர் யாருக்கு ஓட்டை பிரிக்கிறாரு, அவர் சார்ந்த சமூகத்தின் ஓட்டை பிரிக்கிறார். அந்த ஓட்டு யாருக்கு ஓட்டு ஐயா, அதிமுக ஓட்டு தானே ஐயா. சரி, அதை விடுங்க. அதாவது இந்த கருத்துக்காக சொல்கிறேன். இன்னைக்கு தியாகத்திலி சின்னம் அவர்கள் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த இயக்கத்தினால் பாதிப்பு யாருக்கு, பாதிப்பு யார் சார்? சார் வெற்றிக்கு ஒரு ஓட்டு தான் சார். சார் தென் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சமூகம் சார்ந்த வாக்குகள் கணிசமாக வெளியில் செல்லுகின்றன. அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அதிமுக ஆதரவாளர்களும் பொதுமக்களும் இளம் தலைமுறைகளும் இன்று வி.கே. சசிகலாவுடைய அந்த புதிய கட்சியை உத்வேகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் வாக்குகள் பெறுகின்றன. கண்டிப்பா. அப்ப யாருக்கு லாபம்? இது கூட ஒரு மனிதனுக்கு வந்து சொந்த புத்தி கூட இல்லாம இருந்தா இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். புரியாம இருக்கு. அது புரிந்தாலும் புரியாத மாதிரி இருக்கிறது. அதுக்கு பின்னால் இன்னைக்கு கேள்விக்கு பதில் சொல்றாங்க பத்திலா. எடப்பாடியை பத்தி கேட்கும்போது எல்லாம் அதுக்கப்புறம் தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு நம்ம இங்க வருவோம். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன் சார். இப்போ இன்றைக்கு சசிகலா அம்மையார் அவர்கள் புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த அறிவிப்பு, அதனுடைய சின்னம், இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு அரசியலை நீங்க எப்படி பார்க்குறீங்க திரு ஜெகதீஸ்வரன்? நிச்சயமாக நம்ம வந்து பிப்ரவரி 24க்கு முன்னாடி இருந்தே இது குறித்து நம்ம பேச ஆரம்பித்தோம். இதை நோக்கி ஒரு பயணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க பிப்ரவரி 24ஆம் தேதி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார்கள். அதில் வந்து அறிஞர் அண்ணா அவருடைய புகைப்படம், எம்ஜிஆருடைய புகைப்படம், ஜெயலலிதா அவருடைய புகைப்படம், 3 புகைப்படம் இருந்தது. அவர்கள் வந்து போகின்ற பாதை எது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு இன்று கட்சியின் பெயரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எக்கோ அடிக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஓகே. மக்கள் முன்னேற்ற கழகம், நீங்க வந்து புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத இன்னைக்கு பெயராக வைத்து அவர் அறிவித்துள்ளார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க வந்து இந்த கட்சி பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய அவைலபிள் நேம்ஸ் இருக்கும். நமக்கு வந்து எவ்வளவோ பெயர்கள்லாம் இருக்கும். இன்னைக்கும் தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா இவங்க இந்த பெயரை வந்து சூஸ் பண்ணதுக்கான, தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்று சொல்லும் பொழுது அதில் வந்து மக்களின் முன்னேற்றத்தை நான் பிரதானமாக வைத்து நான் செயல்பட போகின்றேன் அப்படிங்கிறத காமிக்குது. இது எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரை எதிர்த்து இந்த அரசியலை அவர் மேற்கொள்கிறார், இன்னும் சொல்ல போனால் எதற்காக இந்த அரசியல் கட்சியின் துவக்கம் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டார். நீங்க வந்து முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி 2021 அவர் நடித்திருந்தால் அந்த தருணத்தில், அந்த சமயத்தில் இந்த கட்சியை துவக்கி இருக்க முடியும். அவர் அந்த நேரத்தில் சரி ஓகே, நீங்க துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறேன், நீங்கள் வந்து இந்த கட்சியை மறுபடியும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுங்கிற வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் இவருக்கு துரோகம் செய்தவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் மறுபடியும் இந்த கட்சியை வந்து ஒரு வீழ்ச்சிக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. தொடர் தோல்வி, 10 தோல்வி, 11 தோல்வி, தொடர் தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ
இந்த தேர்தலிலும் இன்னொரு தோல்வி ஏற்பட்டால் இந்த இயக்கத்தின் நிலைமை என்ன? கிட்டத்தட்ட 2019 இருந்து 2026 வரைக்கும் தொடர் தோல்வி. அடுத்து வரப்போகின்ற தேர்தலும் நாடாளுமன்ற இல்ல வந்து உள்ளாட்சி தேர்தல் தான். அப்போ உள்ளாட்சி தேர்தலும் இது தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கு அடுத்தாக நாடாளுமன்ற தேர்தல். அப்போ கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஒரு கட்சியை நீங்க தோல்வி முகத்திலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட தொண்டர்கள் வந்து எவ்வளவு இது அடைவாங்க நமக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போவாங்க. வெவ்வேறு கட்சிகளுக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ இந்த தொண்டர்களின் இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு உண்டான மரியாதையை செய்யவில்லை அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் இன்றைய கட்சியை இவர் அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கின்றேன். இந்த மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அவருக்கு சொன்ன மாதிரி மக்களின் முன்னேற்றத்திற்காக இருக்க போகின்றது. தென்னந்தோப்பு சின்னம் வாங்கியுள்ளார். கூட்டணிக்குமான பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சொல்றாரு. சும்மா வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சோம், நம்ம தேர்தலுக்கு போட்டிட்டோம் அப்படிங்கிறது இல்லாம இது ஒரு வெற்றி பாதை நோக்கி செல்வதற்கு ஒரு முனைப்பு காட்டி வேலை செய்கிறார் என்று பார்க்க தீவிரமாக வேலை செய்கின்றார். நீங்க வந்து அதற்கு பிறகு நீங்க பிப்ரவரி அந்த 2ஆம் வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக சந்திப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். நிறைய நிர்வாகிகள் வந்து பார்த்துட்டு போறாங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. மற்ற அரசியல் கட்சிகள், பிரதானமான அரசியல் கட்சிகள் செயல்படுவதை விட இல்ல ரொம்ப வேகமாக செயல்படுங்க, அடுத்தடுத்த நிலைகள் நோக்கி போகணும். அடுத்த வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் சந்திப்பு, வேட்பாளர்கள் நேர்காணல் அப்படின்னு அதில் இறங்கிடுவாங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது. இந்த கட்சி என்பது இந்த தேர்தல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளை நிச்சயமாக உண்டாக்கும். மிக குறிப்பாக தென் மாவட்டங்கள் எல்லோருக்குமான கட்சி என்று சொன்னாலும் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும், நீங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் எல்லா சமூக மக்களும் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று தெரியும். யாரெல்லாம் வந்து அதிகாரத்திற்கு வந்தார்கள், எப்படியெல்லாம் எல்லா சமூகமும் எல்லா மதத்தினரும் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று தெரியும். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்குகின்ற அந்த கட்சியானது ஒரு சமூகத்திற்கும் இல்ல ஒரு பரந்துபட்ட ஒரு ரீஜனுக்கு மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கின்றது. அது இல்லாமல் எல்லோருக்குமான கட்சியாக இது இருக்கக்கூடும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது தேர்தலுக்கு முன்னும் சரி தேர்தலுக்கு பின்னும் சரி இந்த கட்சி ஆற்றப் போகின்ற பணிகள் என்பது இந்த அரசியல் களத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நான் பார்க்கிறேன். நிச்சயமா. நன்றி திரு ஜெகதீஸ்வரன். திரு ரவிசங்கர், இந்த ஓவரா உங்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? வாழ்க்கையில் வந்து விடாமுயற்சி அப்படின்னு ஒன்று வேணும். இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறத எந்த விதத்திலும் தன்னம்பிக்கை இழக்காமல் செய்யணும். அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே ஆரம்பித்த புதுசில் எல்லாருமே சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்கள் என்ன சாதிக்க முடியும். ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 1971 எலெக்ஷனுக்கு அப்புறம் 180 சீட்ஸோ என்னமோ டிஎம்கே அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க கருணாநிதி கீழே. 1972 வந்து ஒரு மனக்கசப்பு வந்தது. தென் எம்ஜிஆர் தனியாக போனார். இவரால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அவர் எம்ஜிஆர் கொடுத்தது தான் அவருடைய ஃபஸ்ட்டு விக்டரி. அந்த எலெக்ஷன் மாயத்தேவரை பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஐ திங்க் திண்டுக்கல் ஒரு ஆண்டிப்பட்டி திண்டுக்கல் அதில் நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சார். அதிலிருந்து எப்போவுமே வெற்றி முகம் தான் எம்ஜிஆருக்கு. தென் 1977 ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயித்தார். தென் 1980 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3 சீட்டை நம்ம தான் ஜெயிக்க முடிஞ்சது. உடனே எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்தார்கள். கலைத்ததுக்கப்புறம் உடனே எலெக்ஷன் வந்தது. மறுபடியும் அசம்பிளி எலெக்ஷன் எம்ஜிஆர் ஜெயித்தார். 1984 மறுபடியும் ஜெயித்தார். எம்ஜிஆர் மறைவுற வரைக்கும் அந்த ஆட்சி தான். இதை தான் எம்ஜிஆருடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இதை தான் இவங்களும் அந்த ஒரு இதை கருத்தில் கொண்டு எம்ஜிஆருடைய படத்தையும் எம்ஜிஆருடையதையும் அவங்க கொடியில் இவங்க சசிகலா அம்மையார் வச்சுருக்காங்க. இதே தான் ஜெயலலிதா அவர்களுக்கும் 1991 தம்பிங் விக்டரி அப்படி வந்தாங்க. இன்றைக்கும் ஜெயலலிதா அவர்களை சொல்லுவாங்க ஆளுமை அப்படின்னால் அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னால் ஜெயலலிதா அவர்களை காமிப்பாங்க. தென் ஒரு கேரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி, டைனமிசம், இது எல்லாத்துக்குமே ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் டைனமிசம், அந்த கவர்னன்ஸ், அந்த இதெல்லாம் சொன்னீங்கன்னால் ஜெயலலிதா. வெரி குட். அந்த ஜெயலலிதா அப்படி ஒரு இது ஆளுமை. 1991 to 96, 2001 to 2006, then 2011 to 2021 தொடர்ந்து ஜெயிச்சு வந்தாங்க. இப்போ அதை தாண்டி 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இவங்க இல்லை, 2016 ஜெயலலிதா மறைந்து விட்டார்கள். அதற்கப்புறம் வந்த அந்த கட்சி இதில் சசிகலா அம்மையார் எடப்பாடி அவர்களை சூஸ் பண்ணி அவர்கிட்ட இந்த கட்சி இதை ஒப்படைச்சு அவங்களுடைய ஆதரவு மூலம் முதலமைச்சரானவர் எடப்பாடி அவர்கள். ஆனால் வேறு இது திசை திரும்பி எங்கேயோ அவர் போயிட்டார்.
தென் இவங்க 2020 இவங்க சொன்ன மாதிரி ஆரம்பித்திருக்கலாம், ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா டூ லேட்டு அது இல்லை. அதாவது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். என்னன்னா எப்போயுமே ஆரம்பிக்காமல் இருக்கிறத விட ஏதோ ஒரு சமயத்தில் நான் முடிவெடுத்து இறங்கணும். அந்த இதில் இவங்க இப்போ ஒரு முடிவு பண்ணி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சிக்கு சின்னம் தென்னந்தோப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதுவே என்ன காமிக்கிறது அப்படின்னா நான் தனித்து இல்லை, நான் தான் பெரிய ஆள், என்னை வச்சு தான் இந்த கட்சி அப்படி இப்படின்னு சொல்ல. தொண்டர்கள் உங்கள் எல்லாரையும் நம்பி இதில் இறங்கிக்கிறோம். தொண்டர்கள் உங்களுடைய சக்தி தான் ஒரு கட்சியை முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களாகட்டும் மற்ற நிர்வாகிகளாகட்டும் எல்லாரும் சேர்ந்தது தான். நீங்கள் கொடுக்குற சக்தி தான் எனக்கு சக்தி, இந்த கட்சியை அப்படி தான் எடுத்துக்கொண்டு போக முடியும் அப்படின்னு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி இந்த தென்னந்தோப்பு அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது எப்படி சார் தாக்கம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இவங்களுடைய இது செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் அவங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த செல்வாக்குனால கண்டிப்பாக இவங்க ஒரு 5 பேர் 9 பேர் நிற்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக செல்வாக்கு இருக்கிறதுனால ஓட்டுக்கள் இதுவாகலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஓட்டுக்கள் பிரிந்து விடுமோ? இந்த ஓட்டுக்கள் பிரிந்து விட்டால் என்ன பர்பஸ்? கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இவங்க சசிகலா அம்மையார் இந்த கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படிங்கிறது திமுக கூட்டணி யாரும் ஜெயிப்பதற்காக இல்லை. இந்த சமயத்துலேயும் இந்த ஏடிஎம்கேவை ஆரம்பத்தில் இவங்க ட்ரை பண்ணாங்க. ஏடிஎம்கே அவங்க அரவணைத்து ஏடிஎம்கே ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது நடக்கவில்லை. இதை தான் பிஜேபி லெவலில் அமித்ஷா அவங்க எல்லாமே சொன்னாங்க. ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே இருந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் அப்படின்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. இப்போ இவங்க சசிகலா அம்மையார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிந்து நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கட்சி ஆரம்பித்தோம், ஒரு 9-10 பேரை நிற்க வச்சோம், 15 பேரை நிற்க வச்சோம், வாக்குகளை பிரித்தோம் அப்படின்னு இல்லாமல் மற்ற கட்சிகளும் ஒரு கூட்டணியில் ஜெயித்து. உங்கள் கோல் என்ன? இதான் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தல் அப்படிங்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவடைய வேண்டும் அப்படின்னோ சசிகலா அம்மையார் அந்த கட்சி ஆரம்பித்ததை நீங்கள் கூட்டணி அமைத்தால் இன்னும் ஓட்டுக்கள் சிதறாமல் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. திரு துரைக்கண்ணா சார், இப்போ நம்ம இந்த பழைய வரலாறுகள் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தெளிவான டெட்டர்மினேஷன் வித்தவுட் எனி ரிலிக்டன்சி. சார் நான் சொல்கிறேன் கரெக்டா? தயக்கம் இல்லாத ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க அம்மா. என்ன ஆனாலும் சரி, பொறுமைக்கும் எல்லை உண்டு, இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு. அதனால தான் இந்த விஷயம் வருது. ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு கூட்டணியாக வைக்க போகிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இன்றைய சூழ்நிலையில் ஒரு புதிய இயக்கம் தனித்து போட்டியிடுவது என்பது உசிதமல்ல, அது சரியான பார்வையும் இல்லை என்கிற புரிதலோடு தான் திருமதி வி.கே. சசிகலா இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. வெளிநாட்டிலே கூட்டணி தானே? ஆமாம். இது தொடர்பாக சில கட்சிகளோடு பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அவருடைய வியூகம் என்ன, எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட போகிறார் என்பது நமக்கு இன்னும் 1 வார காலத்துக்குள்ளே அது தெரிஞ்சிடும். ஆமாம், இன்னொரு 2 நாட்களில் தேர்தல் ஆணையம் முறைப்படியான தேர்தல் தேதியை அறிவிக்கப்பட்ட உடனே களத்தில் இறங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னென்னா, மிகப்பெரிய அளவில் இந்த 2026 தேர்தலில் அவருடைய கட்சியினுடைய அந்த தாக்கம், அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பிடிவாத போக்கால் கட்சி இன்னும் தொடர்ந்து ஒரு சரிவை நோக்கி போகிறது என்கிற அதிருப்தியில் இருக்கிறவர்கள் தினமும் சென்று திருமதி வி.கே. சசிகலாவை சந்தித்து வருவதை பார்க்கிறோம். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பலருமே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்ததற்கு ஒரு அதிருப்தியை வெளியிட்டு எதிர் நிலைப்பாட்டை எடுத்து அவர்களும் சென்று பார்த்து வருகிறார்கள். இதை தாண்டி டிடிவி தினகரனுடைய அந்த அமமுகவில் பயணித்த பலரும் கூட தினகரன் என்டிஏவோட போய் சேர்ந்தது, எந்த துரோகியை வீழ்த்த வேண்டும்
என்று களமாடினோமோ அந்த துரோகிக்கு ஆதரவாக போய்விட்டாரே என்கிற அந்த நிலைப்பாட்டில் உள்ள அமமுகவினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்களும் கூட சென்று சிலர் அவர்களை திருமதி வி.கே. சசிகலா அவர்களை சந்தித்து பார்த்து ஆதரவுகளை தெரிவிக்கிறார்கள். கடந்த மாதம் 24ஆம் தேதி பசுமன் பகுதியிலே அவர் பேசுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த துரோக செயல்களை தோலுரித்து காட்டியது என்பது, என்னை மார்பிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்தி காயப்படுத்தி விட்டார்கள், என் உயிருக்கே உலை வைக்க முயற்சித்தார்கள் என்கிற மாதிரியான அந்த குற்றச்சாட்டு என்பது பொதுவெளியில் சென்றவுடனே அவர்களுக்கான அந்த அனுதாபம் கலந்த ஆதரவு என்பதும் ஓரளவுக்கு இருக்கிறது தென்பகுதிகளிலே, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலே. இதை தாண்டி பரவலாக தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆதரவு நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக, அது 1% 2% தேர்தலின் போது தெரியும் இருக்கிறது. அப்போ இது என்பது நிச்சயமாக தென் மாவட்டங்களில் அதிக பாதிப்பை, பரவலாக ஒரு பாதிப்பை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். அப்போ துரோகிகளை வீழ்த்துவதற்காக இந்த ஆயுதத்தை நான் கையில் எடுத்திருக்கிறேன் என்று திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறார். துரோகிகளை வீழ்த்துவோது எதிரிகளையும் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று. 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாவிட்டாலும் அடுத்தடுத்து வருகிற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, இன்றைக்கு தனியாக இந்த புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கி அதை அரசியல் பாதையை வழிநடத்தி சென்றாலும் கூட 2026 தேர்தலில் பிரதான அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் தோல்வியை சந்திக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போர்க்குரல் என்பது மிக பலமாக எழும். அந்த சூழ்நிலையில் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே தான் வெற்றி சாத்தியம், தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற நிலைப்பாடை அப்போது வருகிற பொழுது நிச்சயமாக இவருடைய பங்களிப்பு அங்கு தேவை என்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு தனித்தனியாக கட்சி என்று போனவர்கள் எல்லோருமே ஓரளவுக்கு இந்த பக்கம் வர வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். ஏனென்றால் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களுடைய பேரியக்கம். யார் தலைமை என்பதை தாண்டி இந்த கட்சியை கடைசி வரையிலும் கொண்டு செல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது மாதிரி 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த இயக்கம் இருக்க வேண்டும், நீடிக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்கிற பார்வை தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 100 ஆண்டுகளை கடந்தும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். ஸோ அந்த நிலைப்பாட்டை நோக்கி கட்சியை அழைத்து செல்வதற்கு இது ஒரு கருவியாக இருக்கும். இந்த தேர்தலில் தோற்றுவிட்டாலும் கூட கட்சியை காப்பாற்றி ஒரு ஒருங்கிணைப்பிற்கான அந்த செயல் திட்டத்தை தேர்தலுக்கு பிறகு கூட செய்ய முடியும். ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்போ இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். தொடர்ந்து கட்சிக்கு எதிரான, கட்சிக்கு விரோதமான போக்கில் மட்டுமே, கட்சியின் நலன் கருதாமல் தன் சுயநலத்தை மட்டுமே முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி செல்வதால் தான் இப்படிப்பட்ட இயக்கங்கள், பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருபுறம் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சி, இங்கே ஒரு பெரிய பிரச்சாரகராக இருந்த புகழேந்தி வந்து புரட்சி அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி செல்ல வேண்டிய இந்த சூழலுக்கெல்லாம் அடிப்படை காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம் தான். இந்த இயக்கம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, பல பதிவுகளில் கடந்த பல ஆண்டுகளாக நான் அதை வலியுறுத்திட்டு வருகிறேன். தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அனைவரையுமே அரவணைத்து தங்களோடு இணைத்து கொண்டு வெற்றி பாதையிலே பயணித்தார்கள். அந்த இருவரும் தலைவர்களின் வழியிலே திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் மட்டுமே தான் அவர் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும் என்று பல பதிவுகளில் நாம் பேசி வந்தோம். ஆனால் அந்த நிலைப்பாட்டை எடுத்து அவர் தனக்கான கட்சி இது, தான் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும், என்னை தவிர வேறு யாரும் இந்த பொறுப்புக்கு வரக்கூடாது என்கிற நிலைப்பாட்டோடு யாரெல்லாம் ஆலோசனை அறிவுரை சொல்லுகிறார்களோ, கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்களோ அவர்களை பூரா நீக்கிவிட்டு தானடித்த மூப்பாக தான் வைத்ததே சட்டம் என்று செயல்படுவதால் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை, ஒரு சிக்கலை அவரே உருவாக்கி இருக்கிறார். 2026 தேர்தலுக்கு பிறகுதான் வரும் என்பதுதான் என்னோட பார்வை. திமுகவுடைய அரசியலில் ஒரு சின்ன தந்திரத்தை சொல்கிறேன். சொல்லுங்கள். 2006 மைனாரிட்டி ஆட்சி அமைச்சு திமுக. அப்போ தென்மண்டல தலைவராக கலைஞருடைய மகனான மு.க. அழகிரியை நியமித்தாங்க. தென் மாவட்டம் முழுவதும் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெட்டி கடை வரைக்கும் அழகிரி படம் இல்லாமல் கடை நடத்த முடியாது. மதுரை வீரன். ஆமாம், மதுரை வீரன் எங்கள் சாமி, இது கோட்டை சாமி,
இல்லை எல்லை சாமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டைக்கடை வரைக்கும் அண்ணனுக்கு தெரியும். பெட்டைக்கடையில் கூட அழகிரி படம் இருந்தால் தான் நீங்கள் கடை நடத்த முடியும். இது ஒரு மாடலுக்காக சொல்கிறேன். 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சி. அப்போ ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன், மக்களுக்கு தெரியணும், மறக்கக்கூடாது. தினகரன் பத்திரிகையில் எரிச்சு பாவப்பட்ட 3 பேர் எரிச்சு. இதுக்கெல்லாம் என்னையா நியாயம் கிடைச்சது? அது சம்பந்தமாக டெல்லியில் முதலமைச்சர் கலைஞர் போகும்போது நிருபர் கேட்குறாங்க, என்னையா இந்த மாதிரி மதுரை தினகரன் பத்திரிகை குளிச்சா, நீங்கள் தான் ஏன் கொடுத்துருப்பீங்கன்னு சொல்கிறார். கோவத்தினுடைய உச்சம். இவங்க சேர்ந்தாச்சு. ஆமாம், புள்ள அந்த குடும்பம் நான் நன்றி, நீங்கள் தான் எரிச்சிருப்பீங்கன்னு சொன்னாங்க. உயிரோட இது எதுக்கு சொல்கிறேன்னா சார், 2010 இந்த எதிரொலியால் இவருடைய அட்டூழியத்தினால் 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியை இல்லாத ஒரு நிலைப்பாடை ஜெயலலிதா அம்மையார் ஏற்படுத்தினார். இப்போ 2021 ஆட்சியும் பறி கொடுத்தாச்சு, பிராண்டும் போயிடுச்சு, திமுக ஆட்சியை கைப்பற்றியாச்சு. இப்போ தென் மாவட்டத்தில், அதாவது மதுரை இதிலேருந்து சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென் மாவட்டங்களில் திமுகவுக்குன்னு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணக்கூடிய லீடர்ஷிப்பு அங்கே இல்லை, திமுக இல்லை. காரணம், அழகிரி கூட இருந்த எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. முகாமே இல்லை, அந்த முகாம் காலி. அது ஒரு சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி சைலண்ட் ஆப்ரேஷன் போயிட்டு அவ்வளோதான். இப்போ என்ன நடக்குன்னா, திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கான கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் ஒரு 30 ஆண்டு காலம். அப்போ 30 ஆண்டு காலத்துக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த இடத்துல இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட நபரான ஓபிஎஸ்ஸை நீங்கள் களத்தில் இறக்குங்க. ஏன்னா இவரை இறக்குனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராது. இப்போ புரியுதா? நீங்கள் திரும்பவும் திமுக ஆட்சி வந்து 2026 நடந்த பிரச்சனை மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு, கதம். இப்போ நீங்கள் இந்த குடும்பத்தில் இல்லாமல் இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டீங்களா, தென் மாவட்டத்தின் முகமாக இவர் இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், ஓபிஎஸ் அடுத்தபடி அவருக்கு மகன் இருக்கட்டும்ல ஒரு 30 ஆண்டு கால செட்டில்மெண்ட் உடன்படிக்கை தான் இன்னைக்கு தென் மாவட்டத்தின் மூலம் ஓபிஎஸ் ஒலா வந்துட்டு அவருக்கு சில செட்டில்மெண்ட் நடந்திருக்குன்னு கேள்வி. அதுக்குள்ளே தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, அதை பற்றி உள்ளே செல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். ரைட். இல்லை, அதுக்காக போனாரு பெரிய அளவில் சிக்கினார். என்னன்னா அதில் என்னன்னா, ஏன்னா மற்றவருக்கும் ஓபிஎஸ்க்கும் அடையாளப்படுத்தக்கூடாது. 3 முறை முதலமைச்சர். அதுதான் நான் சொல்கிறேன். என்ன சார், இதை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு, சண்டை எங்கே தான் சார் இல்லை, சண்டை இல்லாத வீடு இருக்கா சார்? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்குது. அண்ணன் பிள்ளைங்க ஒரு வீட்டில் 5 பிள்ளைங்களும் மாறி சண்டை வருது. அப்பா சொல்கிறாங்க, பேரன் சொல்லுங்க, ஐயா எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க எப்படி ஆகிப்போச்சு, என்ன நம்ம சண்டை, குடும்பத்திலே சண்டை இருக்குது, எல்லைக்கள் சண்டை, எங்கே போகிறோம் இது சண்டைகளட்டா நீதிமன்றம் இருக்குது சார். எல்லா இடத்துலையும் கோர்ட்டு, போலீஸ் கேஸ், சிபிஐ கேஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அது இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த சிறிய சண்டைகள் கூட ஆட்களை விளையாட எல்லாருமே வெளியே போயாச்சு. இப்போ பிராண்டில் ஆள் கிடையாது. இந்த நிலைமையில் இருக்குது. இப்போ அவர்கிட்ட ஒரு 3-4 பேர் இருக்காங்க. சிவி சண்முகம், தங்கமணி, அந்த மணி இந்த மணிலாம் ஓட்டு கிடைக்கணுமே, கிடைக்காது ஐயா. கிடைக்குமா ஐயா? இதில் என்ன உள்ளன்னா, எல்லாம் ஒரு அட்ஜஸ்டில் இருக்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. என்ன எதுவும் தொல்லை பண்ணாதீங்க சாமி, எதுன்னா என்ன பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவர் ஜெயிக்கிற ஐடியா இல்லை. அது நான் பஸ்ஸுக்கு நான் ஓனராக அவருக்கு தெரியும். ஐயா, வண்டி விளங்காது, வண்டிக்கு நாம் ஓனராக இருந்தால் போகிறோம். ஓ, அப்படி. பஸ்ஸுக்கு நான் ஓனராக இருந்தால் போகிறேன் நிலைப்பல் இருக்கும்போது இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். வந்து ஆனால் சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், தினகரன் ஐயா கடையை திறந்து வச்சு சும்மே உட்காந்துட்டு இருப்பான். 1 நாள் 2 நாள் இல்லையா, வருஷ கணக்கில். நானும் கேட்பேன், என்னையா இது கதை? கடையை திறப்பான், காலை 9 மணினா 9:01 திறப்பான், சாயந்தரம் மூடுவான், வாடகைலாம் கொடுப்பான். எனக்கு சொல்லக்கூடாது ராமன், நான் சொல்றது கதை கிடையாதுயா, இது உண்மையான சம்பவம். கடையை திறப்பான், அவனுக்கு வியாபாரத்தை பத்தி டீ கொண்டாப்பாமா, 2 டீமா, அதுக்கும் காசை கொடுப்பான், கதை ஓடும். என்னையா இல்ல நீங்க சொன்னது இன்னைக்குள்ள உண்மைதானே? அரசியல்ல இதுதான் சார். நம்ம கடையில பார்க்கறோம் இல்ல சார், சரக்கு இல்ல, சரி வந்தா 9 மணி காலைல கடைக்கு வந்துருவான். உலகமே பூகம்பமே வந்து சுனாமி வந்தாலும் இவன் கடை திறப்பான். அதுல இன்னொரு விஷயம் சார், நான் சொல்ற புரியுதா சார்? எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கந்து வெட்டி பிளேட் வெட்டின்னு சொல்லுவாங்க. அது சாயங்காலம் ஒரு சைக்கிளில் போவாங்க. ஆமாம், அப்படியே ஒரு 20-30 கடையில் வட்டிக்கு கொடுத்த பைசா டெய்லி வாங்கிட்டு சாயங்காலமே மீன் கடையில் போய் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு 1 கிலோ கிழங்கு வாங்கிட்டு, இது ரெகுலரான ஒரு நிலைப்பட அந்த காலத்தில் நடக்கும். வட்டிக்கு இந்த காலம் இப்பவும் இருக்கு, விளங்காது இருக்குது. அப்போ சைக்கிளை 4 மணி நேரம் தொடச்சிட்டு இருப்பானு. ஆமாம், காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அதனால இன்னைக்கு வந்து வி.கே. சசிகலா அம்மையார் என்ன நினைச்சாங்கன்னா, வீழ்வேன்னு நினைச்சிட்டீங்களோ அந்த அம்மையார சொல்லிட்டாங்க. பேசுவோம். அப்ப வீழ்வேன்னு நினைத்தாயோ, நான் ஒன்றும் வீழ இல்லப்பா. அது முக்கியமான மக்கள், பாரதி சொன்ன வார்த்தை. மக்கள் வந்து வீழ்வேன்னு நினைத்தாயா?
திரு ரவிசங்கர். சார் பேசுனதெல்லாம் கேட்டேன். ஸோ இப்போ இந்த தாக்கம் வரும்பொழுது திமுக இதில் ஒருத்தர் வந்து தென்மண்டலத்துக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் போய் வாக்கெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணித்துனா, உங்களை வந்து பர்டிகுலர் இதில் ஜெயலலிதா அவங்க இருக்கும்பொழுது 3 தடவை சம் கிரிட்டிக்கல் பீரியடில் அவங்களால அது ஆட்சியில் இருக்க முடியலை அப்படிங்கிறச்ச ஒரு 3 தடவை உங்களை ஐடென்டிஃபை பண்ணி முதலமைச்சர் அப்படின்னு உங்களை பதவியில் உட்கார வச்சு அழகை பார்த்த நீங்களும் அந்த அளவுக்கு லாயலாக இருந்தீங்க. அப்போ எவ்வளோ பெரிய பதவி ஐயா, எவ்வளோ பெரிய பதவி. ஏன்னா திறக்கணும் ஐயா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அப்படின்னு பதவி. அதாவது உங்களால் தனியாக எவ்வளோ தொகுதியில் நீங்கள் போய் நின்று பேசி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கேரிஸ்மா இருக்கு சொல்லுங்கள். கிடையாது. வாய்ப்பு. ஸோ இவ்வளவு செஞ்ச ஒரு கட்சியை உங்களுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த இந்த வேறு கட்சியில் போய் சேர்றீங்க. அந்த கட்சியும் உங்களுக்கு தென்மண்டல பொறுப்பாளர்னு கொடுக்குறாங்க. கொடுக்கறச்ச என்ன ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பினா, தென்மண்டலம் போய் அங்கே இருக்கிற பர்டிகுலர் இவங்க கம்யூனிட்டி இவர் வந்து எல்லாமே அந்த ஓட்டை பிரித்து திமுக கொண்டு வரலாம் அப்படின்னு இருந்தோம். என்னுடைய எண்ணம், என்னுடைய பர்சனல் வியூ என்னன்னா, இல்லைங்க, இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி இதை ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கட்சியில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்த அந்த கட்சிக்கு நீங்கள் விட்டு விலகி வந்து உங்களுடைய சொந்த காரணத்திற்காக நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேர்ந்து தென்மண்டலம் பூரா பொறுப்பு எடுத்துக்கொண்டு ஓட்டுக்கு வாங்கினால் உங்கள் பின்னாடி ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க, வெறுப்பாயிரும். இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட். கண்டிப்பாக. ஸோ இவர் அந்த மாதிரி போகிறதே அந்த பர்டிகுலர் கட்சிக்கு பேக் ஃபயர் ஆகும். பேக் ஃபயர். வாரேன் திரு ஜெகதீஸ்வரன், நிறைய கருத்து சொல்லுங்கள். இப்போ நிறைய பேசிட்டோம், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். நிச்சயமாக நான் முதலே சொன்னேன், இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். எல்லா கட்சிகளுக்குமே ரொம்ப முக்கியமான தேர்தல். நீங்கள் வந்து ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஆளுங்கட்சி ஒரு 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் தாண்டி இது என்ன செய்யணுங்கிறதுக்கு கடைசி நிமிடத்தில் பல்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அவருக்கும் வயது என்னங்கிறது தெரியும். தொடர்ச்சியாக பல தோல்விகளுக்கு பிறகு இந்த தேர்தலில் அவர் ஒரு கனவுல இருக்கார். என்டிஏவோட கூட்டணி அமைச்சிட்டோம், ஒரு கனவுல இருக்கார். ஆனால் உண்மையிலேயே அது வெற்றி பாதைக்கு அவர் அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த கூட்டணியோடு இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கூட்டணியில் இல்லை. அவர் சில இடங்களில் 3வது இடத்திற்கெல்லாம் தள்ளப்படுவார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே சில புதிய கட்சிகளான ரொம்ப சில கணிசமான இடங்களில் இப்பொழுது சசிகலா அவர்களும் இந்த தேர்தலில் குடித்துள்ள காரணத்தினால் நிச்சயமாக அவருடைய தென் மாவட்டங்களில் நீங்க வந்து குறிப்பா தென் மாவட்டங்களில் அதிமுக அப்படிங்கிற இரட்டை இலைக்கான வாக்குகள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியும் யார் நமக்காக நின்றார்கள், யார் நமக்காக செய்தார்கள் என்ற நிச்சயமாக தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி மேலும் மேலும் வந்து வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடத்தை தான் அவர் கற்க விரும்புகிறாரோ அப்படிங்கிறது ஒன்று. இது தனித்திருந்தாலே இப்பொழுது ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தார் ஏற்கனவே. இன்னும் சில கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வரலாம் என்ற ஹேஷியங்கள்லாம் போய்கொண்டிருக்கின்றது. அப்போ இவர் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் நீங்க வந்து கணிசமான ஒரு வாக்கு வங்கியை பெறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளுமே இவர்களுக்கு இருக்கின்றது. ஒரு நல்ல சரியான சின்னம் கிடைத்திருக்கிறது. நல்ல வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட இப்ப வந்து மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைக்கிறா. இவர்கள் வரக்கூடிய வேட்பாளர்கள் என்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, தேர்தலை ஏற்கனவே சந்தித்தவர்களாக, தேர்தல் களம் கண்டவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. நீங்க அது வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் முன்னாடியே ஒன்று சொன்னேன், இவங்க வந்து பிரச்சாரத்திற்கு எப்பொழுதோ தயாராகி விட்டார். நீங்கள் வந்து இந்த 5 வருட ஆட்சி குறித்து அவருக்கு இருக்க விமர்சன பார்வைகள் எல்லாவற்றையும் தொகுத்து புத்தகங்களாக வைத்திருக்கிறார். அது வந்து நானே ஏற்கனவே பகிர்ந்தேன். அது கோப்புகளாக வைத்திருக்கிறார், புத்தகங்களாக வைத்திருக்கிறார். துறை ரீதியான பிரச்சனைகள் என்ன, துறை ரீதியான ஊழல்கள் என்னென்ன, இங்கு வந்து போதை கலாச்சாரம், இது எல்லாவற்றையும் குறித்து பேசுவதற்கு ஒரு வலுவான பிரச்சாரத்தை கட்டமைப்பதற்கு அவர் தயாராகி இருக்கின்றார். அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒன்றாக இணையும் பொழுது நம்முடைய சொன்ன மாதிரி ஒரு கடுமையான தாக்கத்தை இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தும். அதில் வந்து அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சில மாற்றங்களுக்கும் இது வழிவகுக்கும் நான் பார்க்கின்றேன். நன்றி திரு ஜெகதீஸ்வரன். ராமன் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நேரம் இயற்கையாக கிடைக்கும். இல்லை, அதாவது படையப்பா படத்தில் ஒரு வசனம் வரும். என்னன்னா இதில் பாடல் அப்படி இல்லை, இல்லை, அதில் ஒரே ஒரு வரி, ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம்.
ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம் கண் விழிக்கும் அதுவரை பொறுமனமே. அந்த இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இயக்கம் ஒன்று சேரும்னு நான் 5 வருஷம் வி.கே. சசிகலா மாதிரி காத்துட்டு இருந்தாங்க. இன்று திருந்துவார்கள், நாலு திருந்தார்கள். கிராமத்தில் சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளை கலைன்னு சொல்லுவாங்க. எதுவுமே நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுக்கு மாரி கண்ணுக்கு தெரிஞ்சு கப்பல் மூழ்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். கப்பலில் மாலுமி சரி வேறு வழி இல்லை, மாலுமி சொன்னாலும் கேட்கல. அப்போ அதில் பயணிக்கக்கூடிய பயணிகளை காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? ஆகவே திராவிட இயக்கத்தின் 4ஆம் வாரிசாக இருக்கக்கூடிய மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வி.கே. சசிகலா அம்மையாரால் தமிழக அரசில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவோம், நேரம் முடிஞ்சது. இன்னும் ஒரு நிமிஷம். உலகத்தில் இப்போ இன்னைக்கு பெரிய அனர்த்தம் நடக்கு பாருங்க. அமெரிக்கா ஈரான் போர். அமெரிக்காவிலும் ஆதரவு இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த போர் நடத்தக்கூடாது, மக்கள் ஆதரவு இல்லை. ஒரு தனி மனிதனுடைய ஆவா இன்னொரு மனிதன் அவரை தூண்டி விடுறான். இன்றைக்கு உலகத்தில் பல கோடி லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து போயிட்டாங்க, ஆயிரக்கணக்கில். அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். இது சர்வதேச பிரச்சனை. இறந்து போகிற நேரத்தில் செல்வி ஜெயலலிதா நான் போன பிறகும் இது இருக்கணப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு நன்றி உணர்வு, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்போ அந்த தனி மனிதனுடைய ஆசை, தனி மனிதனுடைய மதிகட்ட வேலை, மதிகட்ட இல்லை மதிகட்டதை மாதிரி நடக்கிறது, ஒரு பெரும் இயக்கத்தை, ஆலமரத்தை தூரோடு சாய்த்திருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று நினைக்கிறேன் துரைக்கண்ணன் ஐயா, சொல்லுங்க. இந்த அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இது இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக மாறும். அது எப்படி மாறுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் மாறப்போகுது. அது தேர்தல் வெற்றி மூலமாக அது இல்லை, அல்லது மற்ற விஷயத்தில் இல்லை. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு இதனுடைய முக்கியத்துவம் கிடைக்கும். சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்கிறார், பழனிசாமியை சொன்ன பிறகு அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கான அளவீடு என்ன என்பதை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். 2026 தேர்தலில் கவுண்டிங்குக்கு அப்புறம் எல்லாம் வெளியே வரும், பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு தான் திருமதி வி.கே. சசிகலாவும் பயணிக்கிறார். 2017 எந்த நம்பிக்கையோடு நமக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை நிச்சயம் எதிர்காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறார். அந்த நம்பிக்கை வெற்றி பெறுமா? காலம் பதில் சொல்லும். நீங்களே என்னுடைய வேலையை முடிச்சிட்டீங்க. அந்த நம்பிக்கை பயணமா உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.